ஓகே, நம்ம இந்த ஸ்டாக் ஆப்ஷனுக்குள்ள ஒரு பர்டிகுலராக இண்டெக்ஸில் எப்படி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற லெவல்ஸை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டே வந்துருக்கோம். உங்களுக்கு பெய்டு சர்வீஸு இதில் ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் எப்படி நம்ம ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கடைசியாக எடுத்த எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். நான் முதலே சொன்னேன், நம்ம என்ன ஸ்டாக்கு சூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து லிக்விடிட்டி வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இங்கே ட்ரேட் பண்ண முடியும். அதுக்குரிய ஃபார்முலாலாம் நமக்கு சூட் ஆகும். ஸோ லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து பர்டிகுலராக நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற நல்ல ஒரு வால்யூம் நடக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மூணுமே ஒரு பேங்கிங் செக்டாரு. இப்போ நம்ம பார்க்க போது ரிலையன்ஸோட ஆல்ரெடி முடிஞ்ச மார்க்கெட்டை எடுத்து அதோட ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்குரிய மார்க்கெட்டுக்குள்ள லெவலில் தனியாக ஒரு வீடியோவில் எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சது வந்து ஆல்ரெடி முடிஞ்ச மார்க்கெட்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து 1281. ஸோ 1281. ஸோ இதை வச்சு நம்ம அட் த மணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தா 25.18. சரி, ஓகே, 70. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 1290 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா கால் 20, புட்டு வந்து 22. ஸோ ரெண்டுக்கும் 22 ரூபா தான் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம அட் த மணி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அட் த மணி வந்து அட் த மணி வந்து 1290 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் தான் அட் த மணி. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து லெவல்ஸ் எடுக்க போகிறோம். 1290 ப்ளஸ் 1290 மைனஸ். இதில் இங்கே இந்த ஹை வந்து நம்ம தேவையில்லை, நம்ம ஷார்ட்டில் போய் தான் வந்து இதை செக் பண்ணணும். ஸோ சார்ட்டுக்கு போயிடலாம். ரிலையன்ஸ் அட் த மணி நமக்கு எடுத்து 1290. ஸோ அதோட காலோட ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். காலோட ஹை வந்து 23.85 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் வந்து புட்டு 1200 புட்டோட லெவல் பாருங்கள், 28 ரூபா 25 காசு. 28 ரூபா 25 காசு. ஸோ இது ரெண்டையும் கால்குலேட்டில் போட்டு ரேஞ்ச் எடுத்துக்கலாம். 1290 ப்ளஸ் 23.85. அப்போ நமக்கு கிடைச்சது வந்து என்னது, 1313.85. லோ புட்டை வச்சு எடுத்து பார்த்துடலாம். 1290 மைனஸ் 28.25. ஸோ 1261.75. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 1313.85 மைனஸ் 12 61.75. 52 ரூபா 10 காசு. 52 ரூபா 10 காசு. இதை டிவைடட் பை 2. 52 ரூபா 10 காசு 26 ரூபா 5 காசு அப்படிங்கிற இடம் கிடச்சிருக்கு. 26.5 காசு. ஸோ இந்த லோவில் வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 1261.75 ப்ளஸ் 26.05 ப்ளஸ் 1261.75. ஓகே, 1287.80 ஓகேவா. இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ரிலையன்ஸோட 1 டே கேண்டிலில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 1290. அதை மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹை வந்து 1313.85. ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து லோ வந்து 1261.75.
ஸோ லோவையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 1287.80. ஸோ அதையும் எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து 5 மினிட்ஸ்க்கு நம்ம மாற்றிடலாம். 5 மினிட்ஸில் மாற்றிட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே ஒரு இந்த ரேஞ்சுக்கு கீழே. ஸோ டைரெக்டாக தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து ஒரு புட் சைடு தான். நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி புட் சைடு தான் கிடைக்கும். ஸோ டார்கெட் வந்து இந்த ஏரியா, இந்த ஹை பிரேக் பண்ணி இங்கே வரைக்கும் சக்ஸன் ஆகி அங்கே இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து புட் சைடு தான் வியூ. இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுத்த மணியாக நமக்கு வந்து கிடச்சது 1290 ஸ்ட்ரைக்கு. 2 ஃப்ரேமாக நான் வச்சு உங்களுக்கு காட்டிடுறேன். அடுத்த மணி புட் ஆப்ஷன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து ஒரு புட் சைடு வியூவில் நமக்கு ஒரு நல்ல லோவில் இந்த பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லோவில் கிடச்சிருக்கு. எப்போயுமே மார்க்கெட்லேருந்து நம்ம டைரெக்ஷன் தெரிஞ்சாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த ஒரு புல் பேக்கில் கொடுத்துருந்தா கூட இந்த இடத்துல ஒரு என்ட்ரி உங்களுக்கு டீசெண்டாக கிடச்சிருக்கும். இந்த இதுக்குலேருந்து இந்த என்ட்ரியை நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கும். 26 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ அதிகபட்சம் அது போனது 4 பாயிண்ட்டு. ரிலையன்ஸ் ஒரு லார்ஜ் சைஸு 500ங்கிற குவான்டிட்டி. ஸோ என்ட்ரி எடுத்ததுலேருந்து 4 பாயிண்ட்டுங்கும் போது 500 × 4 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 2000 ருபீஸ் இங்கே ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த புல் பேக்கில் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தால் நல்ல ஒரு ஜாக்பாட் ரேலி. இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து 21 ரூபா அந்த ரேட்டில் வாங்கியிருக்கீங்க. மார்க்கெட்டோட இந்த லோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தால் ஆல்மோஸ்ட் இந்த ஹை வரைக்கும் ஆல்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு, இந்த லோவிலேருந்து 12 பாயிண்ட்டு. 12 பாயிண்ட்டுங்கும்போது 500 × 12 அப்படிங்கும்போது 6000 ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட்டில் நம்ம ரேஞ்ச் நம்ம எடுத்துடலாம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணி என்ட்ரி நீங்கள் எவ்வளோ டீசெண்டாக உங்களால் ப்ரெடிக்ஷன் பண்ணி எடுக்கும்போது தான் அந்த ப்ராஃபிட் வின்னிங் ரேஷியோ வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த புல் பேக்கு வந்து மார்க்கெட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே இந்த டார்கெட்டை வந்து அடிச்சிருக்கலாம். மார்க்கெட் அன்றைக்கி அதுக்குரிய வாய்ப்பு இல்லை. புல் பேக் பண்ணி இங்கே வரும்போது இங்கே பார்த்தீங்களா இந்த ரேலியை பிடிச்சிருந்தா அந்த 12 பாயிண்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஒரு பக்கம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாகவும் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சைக்காலஜி அப்படிங்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட் அப்சர்வேஷன் இதெல்லாம் கூடுதல் சேர்ந்தால் தான் அவங்க வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு வந்து இதை அடுத்த நாளுக்குரிய லெவல்ஸை எப்படி எடுக்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. தேங்க்யூ.